So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா we are going to see a very most interesting topic அப்படினா சொல்ல முடியும். So like what your person wants to talk with you. So உங்க person உங்ககிட்ட என்ன பேச விரும்பறாங்க அப்படின்றத பத்தி நாம வந்து டீடைலா பார்க்கலாம். So before starting the reading, I just want to give you the update. நான் actually community postல already இத பத்தின updates நான் கொடுத்திருக்கேன். But anyways உங்களுக்காக அத நான் வந்து டீடைலா நான் சொல்லிறேன் so that you get some kind of an idea and knowledge about it. So April 4 it is a 4x4 portal start ஆகுது. ஓகேங்களா? So இந்த போர்ட்டல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக் உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி நீங்க ஃபேஸ் பண்றீங்க, இல்ல லைஃப்ல ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க, இல்ல கரியர் பாத்வேல ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி ஃபேஸ் பண்றீங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். சம்மந்தமே இல்லாம நீங்க கொஞ்சம் நெகட்டிவா இருக்க மாதிரி ஒரு லோ ஃபேஸ்ல இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். என்னடா நம்மளோட லைஃப்ல எல்லாமே இப்போதைக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கா இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி பிளாக்டா இருக்கு, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கோ த்ரூ ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த போர்ட்டலோட விஷயத்த நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்ட்டலில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைக் ப்ரேயர்ஸ் அதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இது மூலயமா இந்த டேவோட விஷயத்தில் ஸோ இது மூலயமா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் நம்ம வந்து போர்ட்டலில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த சில ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பிளாக்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரேயர்ஸை நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு எதில் நீங்கள் லேக்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் சேம் எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். போத் த டீடைல் வந்து நான் ஹைலைட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன் அண்ட் அஸ் வெல் அஸ் நான் போஸ்ட்லேயுமே நான் வந்து போட்டிருக்கேன். என்னோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க அதில் போய் பாருங்க. ஸோ இதை நீங்க பண்ற மூலயமா உங்களோட லைஃப்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரிங்கிங்ஸ் தான் நீங்க வந்து கொண்டு வரீங்க, லாட் ஆஃப் அபண்டன்ஸ் தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ லைக் உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன் நான் இதை வந்து உங்களுக்காக நான் அதை சொல்றேன். கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட புக்கிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா April 2 and April 3 வரைக்கும் இதோட புக்கிங்ஸ் நான் எடுக்கிறேன். பிகாஸ் April 4 நம்ம அந்த விஷயம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. ஸோ April 2 and April 3 இந்த 2 டேஸ்ல தான் நான் புக்கிங்ஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்க எந்த ஏரியால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க ஃபீல் பண்றீங்களோ யூ கேன் டெஃபினெட்லி புக் ஃபார் இட். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு போத் த சைட்லயுமே when it comes to personal and professional, love, career ரெண்டுலயுமே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலுமே you can book both the section. ஓகேங்களா? so completely depends upon you. so நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல மெயினா லேக் ஆறீங்களோ அதுல நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, so that's completely depends upon you. okay, so these are thing I just want to give you the update. so உங்களுக்கு இந்த manifestation prayers நீங்க வந்து பண்ணணும், the powerful prayers நீங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா so definitely you can like come and communicate with me. நீங்க எனக்கு DM பண்ணுங்க. okay, so only for the 2 days na bookings edukren, April 2 and April 3. okay, so let's start the reading now. okay, that is so beautiful kind of an energy அப்படிதான் சொல்ல முடியும். லைக் நீங்க யார நினைச்சு நீங்க இந்த ரீடிங்ஸை நீங்க வந்து பாக்குறீங்களோ ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் எப்படி சொல்றதுன்னா உங்க மேல அந்த ஒரு சேம் அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கு, உங்க மேல அவங்களுக்கும் அந்த ஒரு சேம் ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இட் இஸ் அ வெரி மியூச்சுவல் பாண்ட். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ வெரி மியூச்சுவல் பாண்டா தான் இங்க வந்து தெரியுது. ஓகேங்களா?
when comes to this person இவங்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா லைக் இங்க ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு சில ப்ராசஸ் நீங்க உங்களோட லைஃப்ல கோ த்ரூ ஆயிட்டு வந்திருப்பீங்க, ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து கோ த்ரூ ஆயிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி சேம் இந்த பர்சனோட லைஃப்லயும் பார்க்கும்போது இவங்களும் ஒரு சர்டன் பேட்டர்ன்ல இவங்களுமே வந்து கோ த்ரூ ஆயிருப்பாங்க. இவங்களோட லைஃப்லயுமே வந்து பார்க்கும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களோட லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய ட்ராஜடி அவங்களோட லைஃப்ல அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய விஷயம் அவங்களோட வாழ்க்கையிலும் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிருக்க ஒரு பர்சன் தான் இவங்க. அண்ட் அதே மாதிரி என்னன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்களை சுத்தி நிறைய ஒரு சில பிளாக்கேஜஸ் அவங்களோட லைஃப்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனை வந்து பாக்குறப்ப இவங்களுக்கு வந்து லக் மேல ஒரு சில நம்பிக்கை இருந்தாலும் பட் அவ்வளவு நம்பிக்கை இந்த பர்சனுக்கு இருக்காது சம் கேசஸ்ல. ஏன்னா இவங்க வந்து சில விஷயம் வந்து இவங்களோட லைஃப்ல வந்துட்டு பை லக் மூலியமா அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுவே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. எவ்ரி டைம் இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த அவங்க வந்து ஒரு சக்சஸ் அடைகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி ஃபார் தெம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க அடையணும், அவங்க வாழ்க்கையில அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எவ்ரி டைம் அதுல அவங்க வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு தான் அதுல அவங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்குது அப்படின்றதான் இங்க ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு இந்த பர்சனுக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களோட பர்சனுக்கு கொஞ்சம் அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை நிறையவே இருக்கும். மேபி அஸ்ட்ராலஜில அவங்களுக்கு ரொம்பவே நிறைய நம்பிக்கை அந்த பர்சனுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சம் கேசஸ்ல இவங்களே சொல்லுவாங்க, இல்ல எனக்கு இந்த டைம் இப்போதைக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அதனால எனக்கு இப்போதைக்கு டைம் சரியில்லை. அண்ட் சில பேருக்கு உங்களோட பர்சன் அஸ்ட்ராலஜில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். பிகாஸ் ஏதோ ஒரு சில சயின்டிபிக் திங்ஸ்லயோ ஏதாவது வந்து இன்வால்வ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு சில சேலஞ்சஸும் இந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்காங்க, நிறைய சேலஞ்சஸை இந்த பர்சனோட லைஃப்ல வந்து கோ த்ரூ பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்றது அந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் லைஃப்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து ஒரு சேமா இருக்க போறது கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது வாழ்க்கையில கண்டிப்பா வரதான் செய்யும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கிளியராவே தெரியும் அவங்களோட பர்சனுக்கு. அண்ட் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் அவங்க வந்து ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்றாங்களோ இல்ல அவங்களோட டைம் இப்போதைக்கு வந்து ஒரு மாதிரி லைக் லோவா இருக்கும், அது அவங்களுக்கு ஃபர்ஸ்டே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஃபர்ஸ்டே அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் எனர்ஜி சில பேருக்கு உங்க பர்சனுக்கு இருக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து யார் மூலியமாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இப்ப இவங்களுக்கு அஸ்ட்ராலஜில நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ இந்த பர்சன் வந்துட்டு லைக் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட இவங்க வந்து கேட்கலாம், ஒரு சில ஒப்பீனியன் கேட்கலாம். இந்த டைம் எனக்கு எப்படி போகுது, எனக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது இந்த பர்சன் வந்து கேட்கலாம். ஸோ ஓவரால் இப்போ உங்க பர்சனோட சைட்ல இருந்து இப்போ இவங்க அவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லைக் இவங்க எப்படி ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பர்சனா இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பர்சனா தான் நீங்க அவங்களுக்கு வந்து தெரியுறீங்க. அதாவது என்னன்னா லைக் நீங்களும் அவங்கள மாதிரியே நிறைய ஒரு போல்டான ஒரு பர்சனா நீங்க வந்து தெரியுறீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்களும் அவங்கள மாதிரியே அவங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நீங்களுமே வந்து தனியா போராடி இருக்கீங்க, தனியா ஜெயிச்சிருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களுமே வந்து கோ த்ரூ பண்ணிருக்கீங்க அப்படின்றத அவங்களுமே அவங்களோட சைட்ல இருந்து அதை அப்சர்வ் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை பத்தி அவங்க வந்து ஒரு விதத்துல ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு அவங்க மேல இருக்கு. அண்ட் சில நேரத்துல வந்து என்னன்னா இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது என்னன்னா நீங்க எந்த இடத்துல லேக் ஆறீங்களோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயம் இருக்கு, இந்த இடத்துல நீங்க வந்து பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சனையில இருந்து நீங்க எப்படி வெளியில வருவீங்க, இதுல என்ன ஒரு சொல்யூஷன் பண்ணா கொடுத்தா அது என்ன இப்ப ஃபாலோ பண்ணா என்ன ஒரு கைடன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா இந்த விஷயம் நடக்குமோ, இதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வந்துருவீங்களோ. ஸோ இந்த சில விஷயமோ இந்த சில ஐடியாஸும் உங்க பர்சன் வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அந்த திறமை இந்த பர்சனுக்கு டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா இவங்க சொல்றது ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ஒரு சில ஹெல்ப் தான் கண்டிப்பா கொடுக்கும். இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இந்த பர்சன் கிட்ட உங்களோட பர்சன் கிட்ட ஆல்ரெடி நீங்க வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு ஐடியாஸ் வந்து கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து ஒர்க் ஆயிருக்கும். அந்த ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது டெஃபினட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஃபியூச்சர்லயுமே பார்க்கும்போது இந்த பர்சன்ட்டு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். அண்ட் அவங்களோட ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ் கண்டிப்பா அதுல வந்து கொடுக்கும். யூ வில் பி கெட் சம் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட், அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும். ஓகே,
அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே உங்க மேல அந்த பொட்டன்ஷியல் அவங்க வந்து பாக்குறாங்க. உங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கு, அந்த போல்ட்னஸ் இருக்கு அப்படின்ற ஒரு இதை பார்க்கும்போது உங்களையும் நிறைய விஷயத்துல இந்த பர்சன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய விதத்துல வந்து உங்களை வந்து காப்பாற்றணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்களும் உங்களோட லைஃப்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலுமே அதை வந்து தைரியமா நீங்க வந்து அதை ஃபேஸ் பண்றீங்க. அதுல இருந்து நீங்க அந்த கஷ்டத்தையும் நீங்க ரொம்ப எதுவுமே நீங்க அனுபவிச்சிடக்கூடாது. அண்ட் நீங்க அதுல வந்து ஒரு சேஃபா நீங்க இருக்கணும் அப்படின்றதும் அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுக்குரிய சில ஐடியாஸ் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்கேஸ் ரீசன்ட் பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது கரியரை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, எஸ்பெஷலி உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால நீங்க வந்து லைக் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ ஆயிருக்கீங்க அப்படின்னாலுமே அதை பத்தி இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேச வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இந்த மூமெண்ட்ல அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபை பத்தி அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அவங்க எவ்வளவு விஷயத்த அவங்க வந்து கடந்து போயிருக்காங்க, எவ்வளவு விஷயம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அதை அவங்க எப்படி அதுல இருந்து வெளியில மீண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பர்சனோட பர்சனல் லைஃபை பத்தி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் இன்னும் நிறைய ஐடியாஸ் உங்களுக்குமே வந்து கிடைக்கும். அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஒரு பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன், அவங்க எப்படி கோ த்ரூ ஆயிருக்காங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன, அவங்க எவ்வளோ ஒரு வர்த்தபிளான ஒரு பர்சன், அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன, அவங்களோட எனர்ஜி என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே தான் இங்கே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்கள் பர்சன் எப்படி ஒரு மாஸ்டர் மைண்டடான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே சில பேருக்கு இந்த பர்சன் வந்துட்டு லைக் அகெயின் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான ஒரு பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு இவங்க வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஈவன் தோ இப்போ நீங்க இந்த பர்சனை வந்து நேரில் நீங்க பார்த்திருக்கீங்க, மீட் பண்ணிருக்கீங்க, பழகிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் இந்த பர்சன் வந்து நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து தெரியுது. ராதர் தேன் கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸை பார்க்கறதோட பிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ லெட்ஸ் see லைக் இன்னும் இந்த பர்சன் வந்துட்டு என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம், டேப் பண்ணி பார்க்கலாம். எனிவே இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் எனர்ஜி. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. ரொம்ப மெச்சூரா, பொலைட்டா, ஜென்டிலா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களைய. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா லைக் இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடியை வந்து எவ்வளோ சேஃபாக நம்ம அதை கொண்டு போகணும். லைக் ஏன்னா சின்னதாக அந்த கண்ணாடியை வந்து நம்ம லைட்டாக நம்ம அதை கேர்லெஸ்ஸாக நம்ம விட்டுட்டோம்னா அது உடஞ்சிரும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு போல்டான ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களை இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனாக நினைக்கிறாங்க. அதாவது என்னன்னா லைக் நீங்கள் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பர்சன். ஸோ உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ஒரு குழந்தை மாதிரி உங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுலேயுமே வந்து என்னன்னா லைக் ஒரு பொறுப்பாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்கு. ஸோ லெட்ஸ் see that. ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் உங்களோட பர்சன். அவங்க லைஃப்ல அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம். நிறைய போல்டான ஒரு சில டிசிஷன் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஈவன் தோ அவங்களோட டைம் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன்ஸா இருந்தா கூட உங்க பர்சன் வந்து டெஃபினட்டா வந்து ஒரு சில போல்டு ஆக்ஷன்ஸ் இவங்க வந்து எடுத்திருப்பாங்க அவங்களோட லைஃபுக்கு. கொஞ்சம் அவங்களோட லைஃப்மே ஒரு டஃப்பான ஒரு பாத்வே, கரடு முரடான ஒரு பாத்வேல வந்துக்கூடிய ஒரு பர்சனாக தான் தெரியுறாங்க. I'm too afraid to talk. Okay, let me have you. Number 7 and number 7. Let me have you. 1 cup. Okay, I don't know. Like it is an ace of cups, but என்னமோ தெரியல. இந்த மெசேஜஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயம் ஞாபகம் வந்துச்சு. Okay, that's great. That's great. நான் உங்ககிட்ட வந்துட்டு ஜஸ்ட் பிஃபோர் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட லைக் இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களை ஒரு கிளாஸ் மாதிரி வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி வி கெட் 1 cup. ஓகே, that cup. Okay, so this is a 100% accuracy confirmation. Thank you so much for the divine to confirm it once again. Let me hold you again. Number 7, 777. Okay, so claim this reading by 777. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களோட ரீடிங்ஸ்ல வந்திருக்கு. 1111, 222 and 777. You see that it is a very beautiful messages. I think இது ரொம்ப ரேரா தான் இந்த ரீடிங்ஸ் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். Okay, so it's 7 7 and 7. You can see the 3 7 here. Okay,
இது பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன் இல்லையா, லைக் நீங்க வந்து லைக் சம்திங் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. உங்க பர்சனும் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான ஒரு பர்சனா தெரியுறாங்க. அந்த ஒரு அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயம் நிறையவே இருக்கு இந்த ரீடிங்ஸை வந்து பார்க்கும்போது. ஸோ அதனால தான் அது கன்ஃபர்மேஷன் சைனாவே வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா லைக் அந்த பர்சனுக்கு நான் சொல்லியிருப்பேன், லைக் இவங்களுக்கு என்ன ஒரு சில விஷயம் நடக்க போதோ அது இவங்களுக்கு ஃபர்ஸ்டே அவங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு இன்ட்யூஷன்ஸோ இல்லை அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனோ இவங்க வந்து கெட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆல்சோ பி லைக் அ கன்ஃபர்மேஷன் ஹியர். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிஃபோர் வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த பர்சன் வந்துட்டு லைக் சில ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் சென்ஸ் தட் நான் இது சேனல் பண்றதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். மேபி இந்த பர்சனுக்கு வந்து என்னன்னா லைக் இவங்க மடியில உங்களை உட்கார வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா அதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்றனால ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் லைக் உங்களை வந்து அந்த மாதிரி தான் இந்த பர்சன் வந்துட்டு லைக் நெக்ஸ்ட் டைம் இப்போ உங்களை மீட் பண்றாங்க, உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட பண்ணலாம். இன்கேஸ் நீங்க பர்சனலா மீட் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களோட லேப்ல அவங்களோட மடியில உங்களை வந்து உட்கார வச்சு ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து பண்ணலாம். ஓகே, உங்களோட லைஃபை நீங்க கொண்டு போற விதத்துக்காக ஓகே இன் வெரி பாசிட்டிவ் வே நீங்க உங்களோட லைஃபை நீங்க வந்து இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க உங்களோட லைஃபை நீங்க வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஸோ இவங்க அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அந்த ஒரு ஜென்டிலா ஒரு பொலைட்டா ஒரு லவ்விங் அண்ட் ஒரு கேரிங்கா இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து அப்படி பேச வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு டைம்ல வந்து பயத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரி பேசினா அது உங்களுக்கு வந்து அதை நீங்க வந்து லைக் கரெக்டா எடுத்துப்பீங்களா தப்பா எடுத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு பயமும் இந்த பர்சனுக்கு இருக்கும். பட் எனிவேஸ் உங்க பர்சன் ரொம்ப ஒரு போல்டான ஒரு பர்சன் அப்படின்றால என்னதான் ஒரு சில பயம் இருந்தாலும் டெஃபினட்டா இந்த பர்சன் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னவோ அந்த ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா இவங்க வந்து ஷேர் பண்ண தான் செய்வாங்க உங்ககிட்ட. ஓகே, த திங் ஹியர் இஸ் இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு அந்த பர்சன் நீங்க ஒரு சென்சிட்டிவான நீங்க போல்டான ஒரு பர்சன் தான். ஐ கேன் ஃபீல் தட். பட் ஸ்டில் அந்த உங்க மேல அந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் நீங்க இன்னும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன், நீங்க ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு பர்சன், ரொம்ப எமோஷனல் ஒரு பர்சன் அப்படின்னால உங்களே இவங்க அந்த விதத்துல வந்து கேரி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப ஜென்டிலா ஹோல்ட் பண்ணி கேரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க லைஃபை. ஸோ லெட்ஸ் see that லைக் இந்த பர்சனோட எனர்ஜிஸ்ட நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஜோடியாக் சைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஐ கேன் ஃபீல் இந்த பர்சன் வந்துட்டு லைக் ஸ்கார்பியோவா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே, could be in Scorpio. Let's tap into some more messages. ஓகே, குட் பி உங்களோட பர்சன் வந்துட்டு லைக் ஃபயர் எலிமெண்டாகவும் இருக்கலாம், லைக் ஏரிஸ் லியோ அண்ட் சாஜியஸ் ஃபயர் எலிமெண்டாகவும் இருக்கலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் நான் சொன்ன மாதிரி தான் இந்த பர்சனோட நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். அண்ட் அகெயின் இந்த பர்சனால உங்களோட லைஃப்ல நீங்க வந்து கரியர் அண்ட் சக்சஸோட க்ரோத் நீங்க வந்து கெட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த நெக்ஸ்ட் திங் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ இதுல நான் ஒரு ஆரக்கிள்ல நான் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து பார்த்தேன். அண்ட் அதுலயுமே சேம் மெசேஜ் தான் ரிப்பீட்டடா வந்திருக்கு. அகெயின் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே the thing here is இந்த பர்சனோட சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு சர்டன் ஐடியாஸ் உங்களோட லைஃப்ல சர்டன் growth இவங்க கண்டிப்பா கொண்டு வருவாங்க இந்த பர்சன். இவங்களால உங்களோட லைஃப்ல நிறையவே ஒரு சில பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இவங்களோட கரியரோட பாத்வேல இவங்களோட ரோல் வந்து ஒரு பிக்கஸ்ட் ரோலா அவங்களோட லைஃப்ல இருக்கலாம். நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வருவாங்க. நிறைய அபண்டன்ஸ் உங்களோட லைஃப்ல கண்டிப்பா வரும். அண்ட் ஏன்னா இந்த பர்சனோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா போகும். மத்தவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறீங்களோ இல்லையோ, லைக் நீங்க யாரை நினைச்சு இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அந்த பர்சன் கிட்ட கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியனை நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். லைக் ஏன்னா இங்க அவங்களால உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. when it comes to the life as well there is a benefit. அண்ட் அதே மாதிரி உங்களோட கரியர் லைஃபையும் பார்த்தாலுமே there is a benefit. ஸோ ஓவரால் இந்த பர்சனோட இன்டென்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு பியூர் அண்ட் ட்ரூ இன்டென்ஷனா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களை வந்து ரொம்ப அழகான ஒரு வேலை உங்களை வந்து கேரி பண்ணணுன்றதும் அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் தட் த எனர்ஜி டிராவல் பி லைக் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல். சீரியஸ்லி ரொம்ப அழகான ஒரு எனர்ஜியா தான் எனக்கு வந்து தெரியுது. அண்ட் அகெயின் there is a lot of confirmation cardsமே வந்திருக்கு. எனக்கு எக்ஸாக்டா வந்து இந்த ரீடிங்ல எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா
நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொன்ன ஒரு விஷயம் லைவ் ஷஃபிள் தான் பண்ணேன். அதுல அந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இந்த 1 கப் அப்படின்ற அந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ டைட்டிலும் பார்க்க நல்லா இருக்கு. இது எப்பயுமே நான் இந்த கார்டை நான் பார்க்கும்போது ஐ வில் பி ரிமெம்பர் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படி தான் நான் ரொம்ப பண்ணுவேன். பட் சம்திங் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது ஐ லிட்டரலி ரீட் 1 கப் அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் த திங் ஹியர் இஸ் ஸோ இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ அது அந்த ஒரு கிளாஸோட விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது இங்கே கோரிலேட் ஆகிற மாதிரி தான் இங்கே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பாக இந்த பர்சனை நீங்க மீட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். லைக் பர்சனலாக நீங்க மீட் பண்ணும்போது அந்த பர்சன் இன்னும் உங்ககிட்ட அவங்களோட ரொமான்டிக் சைடை உங்களுக்கு காட்டலாம். ஆரல்ஸ் இப்போ நீங்க இந்த பர்சன் கிட்ட நார்மலா நீங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா ஸோ இவங்க எவ்வளவு தூரம் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்கா ஒரு ஜென்டிலா உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. அவங்களோட வாய்ஸ்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அவங்களோட வாய்ஸ்ல அந்த ஒரு சாஃப்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஹார்ட்னஸா பேசுறதோ இல்ல கோவப்பட்டு பேசுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெரி ஜென்டில், வெரி பொலைட் அண்ட் வெரி சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி ஒரு சில ஃபீல் தான் இந்த பர்சன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்களோட சைட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா தான் இருக்கு. So these are things I can see in your reading guys. I hope கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசன்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. So in case உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசன்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை ஃபேமிலி. So guys please give support உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா please do recommend my channel to them. And as well as guys like நான் சொன்ன மாதிரி லைக் நீங்க 4x4 போர்ட்டலோட manifestations நீங்க புக் பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்க, very powerful prayers நீங்க புக் பண்ணனும் நினைக்கிறீங்க அப்படின்னா definitely you can join. So like இதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நான் April 2 and April 3 வரைக்கும் தான் நான் பண்றேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க லேகா நீங்க ஃபீல் பண்றீங்களோ ஸோ டெஃபினட்டா அதுக்குரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸை நீங்க பார்ப்பீங்க. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிகாஸ் இட் இஸ் a very powerful prayer and manifestation. அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி புக் either on my WhatsApp also on my Instagram. நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. ரீடிங்ஸ் will be given within a 24 hours for you guys. And next thing is like உங்களுக்கு இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸ்டே டியூன்ட். நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்கமிங் இந்த மந்தோட லைக் ஏப்ரல் மந்தோட ப்ரெடிக்ஷன்ஸை நான் என்னோட இன்னொரு சேனல் நான் போஸ்ட் பண்றேன். லைக் வித் இன் a couple of days I will be posted. So please give your support for that channel as well. And அதே மாதிரி டெய்லி கைடன்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்றேன் guys. So please give your support on my Instagram channel as well. So அதுல உங்களுக்கு every topic மே அதுல cover up ஆகும். When it comes to the universe messages, daily guidance, career, relationship, everything will be get covered. So nalla please give your support there. Please do follow. So உங்களுக்காக தான் அதை நான் பண்றேன். கண்டிப்பா அந்த ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு அது ரெசனேட் ஆகும், உங்களுக்கு கைட் பண்ணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு குட் இன்டென்ஷனோட தான் நான் அதை பண்றேன். So please do follow it and please get your guidance, free guidance. And the next thing is like again and again உங்களோட சப்போர்ட் நீங்க எனக்கு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் இருக்குனாலுமே கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ் நான் வீடியோஸ் எடுத்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். And the next thing guys, like please give your support because உங்களோட each and every support என்ன கண்டிப்பா மோட்டிவேட்ஸ் பண்ணும். உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் கொண்டு வரதுக்கு அது என்ன ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். So please give your support. See you guys next time and I love you all. Take care. Bye bye.